எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்டிபிசிலேருந்து. ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபி டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தா போதும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து லோ லெவல் மார்க் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்செப்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் கட்டாயம் வச்சுருந்தா போதும், உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வேலை தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டைம், அப்புறம் வந்து உங்களோட மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லை லாஸ்ட் டைம் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன கேட்டகிரி, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் எல்லாம் மற்றதுனா ஸோ அது மாதிரி வந்து என்ன ஜென்ரல், மேலா ஃபீமேலா, ஸோ அதை சூஸ் பண்ணிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஸோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம்ஸ் வந்து மிஸ்டரா டாக்டரா, ஸோ அதில் சூஸ் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிங்க. வந்து உங்கள் ஃபாதர் வந்து என்ன வேலை செய்கிறாங்க, ஸோ செல்ஃபா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா, ஸோ இது மாதிரி இந்த என்ன இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகே. ஸோ சேம் மதருக்கு வந்து இல்லை டாக்டர் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மதர் நேம் வந்து சூஸ் பண்ணிங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரி, ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா சூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட், அதில் அதுமாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து உங்களோட கரெக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சிட்டி, அப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட் எல்லாமே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோடு போட்டுருங்க. அடுத்து நீங்கள் வந்து என்ன ரீஜன் ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே எக்ஸ் ஆர்மியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்னு கொடுக்கல, நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து என்ன சர்வீஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இங்கே நோ கொடுத்துருங்க, இதுவும் வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ இதுவும் நோ கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மேரேஜ் சொல்லிட்டு கொடுங்க, இல்லை வந்து சிங்கிள் கொடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து மேரேஜ் டேட் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட இமெயில் ஐடி கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தேதியில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த இமெயிலில் மட்டும்தான் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் இமெயில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஓகே. ஸோ அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க, உங்கள் மதர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இங்கே சேவ்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து மறக்காமல் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஓகே. ஸோ இதான் ப்ராசஸ். வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர், அப்புறம் கிரே ஏ, அப்புறம் கிரே பி. ஸோ இது மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இன்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேட் வாரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? யூஆர்எல்க்கு வந்து 22, ஓபிசி 13, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, 3. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. அதுமாதிரி கிரேடு பியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்ஸும், கிரேடு ஏலேருந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஸோ கிராஜுவேட் முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோ கிளியராகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. ஓகே. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஓகே. ஸோ அது மார்க் ஷீட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி வந்து ஆதார் கார்டு வந்து பேன் கார்டு கட்டாயம் இருக்கணும். ஸோ அதுமாதிரி வந்து கிராஜுவேட் நீங்கள் வந்து முடிச்சிங்க இல்லையா, அதோட ஃபைனல் டிகிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இது இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் மட்டும் தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா www.ntpc. ஸோ இப்போ நான் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த லிங்க். ஸோ அந்த லிங்க் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து போய் அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண சொல்லும். ஸோ எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்லேயே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஜென்ரேட் நீங்கள் பத்திரமா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலில் தான் வந்து எல்லாமே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இமெயில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து
கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ண. அப்புறம் வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.